தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யோவான் அதிகாரம் 10 வசனம் 27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய மேய்ப்பனாய் இன்றைக்கு கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய ஆடுகளாய் இருக்கிறோம், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆடுகளாகிய நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீங்கப்பா. நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பின்பாக செல்லுகிற ஆட்டை போல நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. உம்முடைய சத்தத்தை அறிந்திருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை அறிந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பின் செல்லுகிறவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அப்பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. சத்துரு அவர்களை தொடாதபடிக்கு, பொல்லாத மனிதர்கள் அவர்களை தொடாதபடிக்கு நீங்க நல்ல மேய்ப்பனாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை அறிந்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே தோல்விகளை அறிந்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே நெருக்கங்களை அறிந்திருக்கிறீங்க, பாடுகளை அறிந்திருக்கிறீங்க. நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, சத்ருவின் கையிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆண்டவரே, நல்ல மேய்ச்சலை கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை கத்த சந்தோஷமாய் வைப்பீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் உம்முடைய ஆடுகளாய் இருக்கட்டும், உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.